அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பிதா படத்துடைய டீசர் வெளியீட்டு விழாவில் இருக்கோம். ஒரு படம் வெற்றி அடைஞ்சுன்னா அது மூலியமா எத்தனை பேருக்கு லைஃப் கிடைக்குது அப்படிங்கிறது சாமானியன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலிமா அதில் ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண நம்ம கார்த்திக் குமார் அவர்கள் இந்த படத்தில் ஒரு டெபியூ டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. சாமானியன் படத்தோடைய ப்ரொடியூசர் இதில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் பல பேருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல், ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல், ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோ மெட்டீரியல் முக்கியமாக தேவைப்படுது. அது இந்த சாமானியன் படத்தில் நடிகர் டைரக்டர் ராமராஜன் சார் அதில் நடித்ததுனாலேயே அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த வெற்றி படம் மூலிமா இந்த படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷா சரண். இன்னைக்கு பிதா டீமோட கங்க்ராச்சுலேட் பண்ண வந்திருக்கேன். மதி சார் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், என் டெபியூ மூவி சாமானியனோட ப்ரொடியூசர். அவர் ஹீரோவாக சூப்பராக போஸ்டர் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஆல் த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. இப்படி இருக்குன்னா இனிதான், அதாவது இனிமேல் தான் மெயின் பிக்சரே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அன்மாஸ்கிங் தான் இப்போ அந்த டெக்னிக்கல் க்ரூ நம்மளுக்காக போட்டு காட்டினாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் க்ரூவை கண்டிப்பாக ஸ்டேஜுக்கு கூப்பிட்ற டைம் வந்தாச்சு. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த ப்ரொடியூசர் பாலசுப்ரமணி மற்றும் சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உண்மையாவே ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு அன்மாஸ்கிங்காக தான் இருந்தது இந்த பிக்சர் பார்க்கும்பொழுதே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர். அண்ட் அடுத்தபடியாக ஐ கால் அப்பான் கேமராமேன் ஃப்ராங்க். அடுத்தபடியாக கண்டிப்பா எந்த ஒரு thank you so much. மேடைக்கு கூப்பிடுற டைம் வந்தாச்சு. ஸோ ஐ கால் அப்பான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஸ்வீட், அவங்க கிராண்ட் டாட்டரோட வந்திருக்காங்க. ஸ்பெஷல் வெல்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் தனஜெயின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்தபடியாக சரவணன் சுப்பையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் சரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமான ஒரு நபரும் வந்திருக்காங்க. நம்ம அன்மாஸ்கிங் பிதா பார்த்த பிறகு அதே மாதிரி அவங்க எஃபெக்ட்டுக்கும் அவங்க ஒயிட் சாரிலேயே வந்திருக்காங்க. வனிதா அக்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். அடுத்தபடியாக KR வெங்கடேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நடிகரா களம் இறங்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மதி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். as a producer-ஆ நிறைய படங்கள் நமக்கு ஹிட் கொடுத்திருக்காரு. பட் as an actor-ஆ அப்படின்னும்போது ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னும்போது ஐ திங்க் as a press and media people உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா மதி சாருக்கு தேவை and of course the technical team-க்கு தேவை. So thank you so much. அதாவது பல பேர் கிரீடத்தை அவர் இறக்கி வச்சிருக்காரு. அதாவது பாரத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு அவர் தலையில ஒரு பெரிய thank you ma'am, thank you so much. and அடுத்தபடியாக தனஜெயன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் கதாநாயகனாக உருவாகிறத நம்ம எல்லோரும் பாராட்டி வரவேற்கணும். மதி அழகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்குது, அஃபோர்டபுளே இல்லை. இந்த சம்பளம்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பல நடிகர்கள் கேட்குற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். நான் கொஞ்சம் லேட்டு, ஒரு 15-20 வருஷம் லேட்டு. ரொம்ப ஐ ஃபீலிங் பேட். ஒரு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எது சார்? எது மேடம்? ராஜ்கிரண் சார் நடிச்சிங்க. அதான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். இல்லைன்னா மதி மாதிரி நாமளும் ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்பிலே இம்பாசிபிள். அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிஸ்னஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்குற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய நடிகர்களும் கேட்குற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே இல்லை. யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணி மற்றவங்ககிட்ட கேட்டு அன்அஃபோர்டபுளாக பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஜெயிக்கணும், நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும், அது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கணும். அவருக்கான கேரக்டர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து ரெவெஞ்ச் எடுக்கிறார் தான் நினைக்கிறேன். இந்த அன்மாஸ்கிங்ல அது அப்படிதான் தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பா கரெக்டாக செட் ஆகக்கூடிய கதைகள் தான். அந்த மாதிரி கதைகள்ல மதி அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமாக அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. மேக்கிங்கும் சரி, அந்த ப்ரெசன்டேஷனும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படமாக இருக்குது. கார்த்திக், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்லேயே இவ்வளோ பிரமாதமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் அன்வீல் பண்ணணும்னு நினைக்கிறதே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்றைக்கி தான் ஜஸ்ட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது, பிதா 23:23. அதை வந்து படமே முடிஞ்சு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. நான் வந்து மதியழகன் சார்ட்ட காமிச்சு சொன்னேன், என்ன அநியாயங்க, இப்போ தான் நம்ம இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், பிதா 23-23 அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்கே டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பருக்கு கோரிக்கையை வச்சோம். அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக
அதே சேம் சிமிலராக இருக்கிற டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல. இந்த நேரத்தில் இப்படி இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் பிதா அப்படின்ற ஒரு அன்மாஸ்கிங் நடக்கும்போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. ஒரு படத்தினுடைய இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கூட அழகாக ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படம் கூட வந்து எங்கள் டைட்டிலும் பிதா 23:23ன்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆரம்பித்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் கில்டு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரையக்கூடாது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்த தவிர அதே டைட்டில் வந்து 2 பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடக்கக்கூடாது. பிதா கண்டிப்பாக ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிதான்றதே ஒரு அருமையான டைட்டில். அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ணுற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தமிழ் சினிமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படமா பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக்குமார் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பார்க்குற படமா உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில் தியேட்டரில் பிரச்சனை வந்து நிற்கும். எல்லா சாராரும் வந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பாக பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு படமாக வரணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ப்ரொடியூசரோட அவர் தான் இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட் ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இந்த ஈவெண்ட் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் கூடவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. டெஃபினெட்லி ஒரு மாபெரும் படமும் கொடுத்துருக்காரு, சிட்டிசன் மாதிரி ஒரு படம். ஸோ ஐ கால் அப்பான் சரவணன் சுப்பையா அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி சினிமா இருக்க சூழலில். அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார், 11வது படமாக போயிட்டுருக்கு. இதனியில் புலனாய்வு, பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்குது, எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து ஒரு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த கதை கொடுத்த இம்பாக்ட் கார்த்திக்குமார் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்க்கும் அந்த என்டையர் டீமுக்கும் ஃப்ராங்க்லின் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தை அழகாக டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் வந்து ஆஸ் அ டைரக்டராக வந்து ஐ திங்க் இஸ் வெரி வெரி கிரவுண்டட். அந்த ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு இயக்குனருக்கு இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ டெஃபினெட்லி அது எப்பவுமே உங்கள் கூடயே இருக்குது சார், ஆல்வேஸ். ஸோ ஐ கால் அப்பான் டைரக்டர் சரண் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பிதா அன்மாஸ்கிங், அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக் லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நான் பொதுவாக வந்து என்னை நீங்கள் எந்த மேடையிலுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது. நான் பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன். பட் இது எனக்கு வந்து மதியழகன் பற்றி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ப்ரீஃப் பண்ணார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம்னு இல்லை பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு. கார்த்திக்குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க. இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது, அவங்க வந்து சாதனையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலாக போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். அது இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன். வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க.
அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இசை வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ரஷாந்த் இல்லையா, ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்குறதுக்கு. ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து அங்கங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்டு இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான். அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து இந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டினேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து தரப்போகுது. அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயக்குனர் கார்த்திக் குமார் பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.